ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு நமக்கு சந்திரன் கடக ராசியில இருக்காரு. மேஷ ராசி நேயர்களுக்கு ராசியில் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முயற்சி செய்யலாம். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மிகச்சிறந்த இன்றைய நாளில் தங்கம் வாங்குவதோ வெள்ளி வாங்குவதோ ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்தாலும் இன்று லாபகரமான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. சந்திரன் 2ஆம் இடத்திலையும் ராசியில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் குடும்ப சூழ்நிலைகளில் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகளிடத்தில் இன்று நல்ல பாசமும் நேசமும் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன துயரங்கள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். ஆஞ்சநேயரை வழிபட்டால் அஷ்டம சனி விலகும். கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்தோரின் ஒரு சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோ அல்லது மற்றவர்களினுடைய சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோ மனதில் நல்ல ஆர்வத்தையும் ஒரு ஆறுதலையும் தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளும் முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். சந்திரன் இன்று உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மனபாரம் தீரும். ராசிநாதன் செவ்வாய் ராகு புதனுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். பொருளாதார உயர்வு உண்டு இன்றைய நாளில். தனுசு ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. பல நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களிடம் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு தீர்வுகள் காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறை இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பொது சேவையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் செவ்வாய் ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் சந்திரனும் ராசியில் புதன் செவ்வாய் ராகுவும் இருப்பதனால் அலர்ஜி போன்றவற்றால் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கத்திலையும் கவனம் தேவை. இன்று மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம்
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் செய்தவர்களுக்கு சற்று அதிலிருந்து வெளிவரலாம். மீனராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உயரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் மற்றும் புதன் இந்த கிரக சேர்க்கையில் சாதக பாதக பலன்கள் என்ன? சூரியன் புதன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் மீன ராசியில இப்ப கொஞ்ச நாள்ல புதன் மாற போறாரு, மீனத்துக்கு வந்துருவாரு. சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதனுக்கு அஸ்தங்கத தோஷம். ஸோ பொதுவாகவே சூரியன் புதன் சுக்கிரன் பக்கத்துல பக்கத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய டிஸ்டன்ஸ் தான் இவங்களுக்குள்ள. இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ல அதுவும் புதன் கொஞ்சம் நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்போ சில பேருக்கெல்லாம் சூரியன் புதன் ராகு இது இருந்தால் ஃபிட்ஸ் வர்றது, பார்க்கின்சன்ஸ் வர்றது, இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள், இல்லை சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் இந்த சூரியன் புதன் ராகுவும் சேர்ந்திருந்தால் வரும். சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வரலாம். ஒற்றை தலைவலி, அது போல தனஸ்தானத்துல இருந்தால் தன லாபங்கள் நல்லா இருக்கும். லக்னத்துல 6ஆம் இடத்துல எல்லாம் இருந்தால் இந்த ரோகம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.